கன்னியாகுமரி அருகே 4 வயது சிறுவனை கொலை செய்த பெண்ணுக்கு நீதிமன்றம் ஆயுள் தண்டனை விதித்தது. கடியப்பட்டணத்தைச் சேர்ந்த ஜான் ரிச்சர்ட், சகாய சில்ஜா தம்பதி மகன் ஜோகன் ரிஷி செயின் மற்றும் பிரேஸ்லெட் போட்டு விளையாடினார். இதை கண்ட பாத்திமா நகைக்காக சிறுவனை கொலை செய்தார். இதற்கு அவரது கணவர் சகாய சரோபின் உடந்தையாக இருந்ததால் அவருக்கு 3 ஆண்டு சிறை தண்டனை விதிக்கப்பட்டது. ஒரு ஆராய்ச்சியோட முடிவுல அவங்க என்ன சொல்றாங்க, பொதுவா இந்த குற்றங்கள் செய்யற குற்றவாளிகள் கோர்ட்டுக்கு போறப்போ அவங்க அந்த குற்றவாளிகள் அழகா இருந்தா தண்டனை கம்மியாகவும், கொஞ்சம் பார்க்கறதுக்கு நல்லா இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் அவங்களுக்கு தண்டனை கொஞ்சம் அதிகமாகவும் இருக்கு அப்படின்ட்டு நிரூபிச்சிருக்காங்க. ஸோ இந்த கேஸ்க்கு நம்ம வருவோம். இந்த கேஸ் 4 வயசு பையன், சின்ன பையன். இந்த கேஸ் நடந்தது 2022 ஜனவரி மாதம் 23ஆம் தேதி. இப்போ கணக்கு போட்டாலும் 2.5 வருஷம். இந்த கொலை எப்படி நடந்திருக்கா? இந்த பையன் வெளியில் விளையாண்டுட்டு இருந்திருக்கான். ஒரு செயின், ஒரு பிரேஸ்லெட் ஒர்த் 1.5 பவுண்ட். இந்த 1.5 பவுண்டுக்காக தான் இந்த கொலையை நடந்திருக்கு. பக்கத்து வீட்டில் இருந்த இந்த பொண்ணு ஃபாத்திமா 27 வயசு. அப்போ ஊரில் எல்லாருக்கும் கடன் வாங்கி திருப்பி கொடுக்க முடியாமல் இருந்திருக்காங்க. அதனால இந்த பையன் போட்டுக்கிற செயின் பிரேஸ்லெட் எடுக்கணும் அப்படின்னு இந்த குழந்தையை கூப்பிட்டு 4 வயசு தான் தூக்கிட்டு போய் வாயை பொத்தி கை காலெல்லாம் கட்டி பீரோக்குள்ள அடைச்சு வச்சிட்டாங்க. அந்த மூச்சு திணறி அந்த குழந்தை பீரோக்குள்ளே இருந்திருக்கு. அந்த பொம்பளைக்கு ஹஸ்பண்டும் இருக்காரு. 2022 ஜனவரி மாதம் நடந்த கொலைக்கு ஜூன் மாதம் 2025 ஜட்மெண்ட். இந்த பொம்பளைக்கு ஆயுள் தண்டனை. இந்த தண்டனையை அவங்க மேல்முறையீடு பண்ணாங்கன்னா விடுதலை ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு, தண்டனை கம்மி பண்ணுறதுக்கான வாய்ப்பும் இருக்கு. அண்ட் ஆம்பளை இந்த பொம்பளோட புருஷனுக்கு 3 வருஷம் தண்டனை. 3 வருஷத்துல வரானா இல்லை 3 வருஷத்துக்கு முன்னாடி கூட வெளியில் வரலாம் வாய்ப்பு இருக்கு. அப்படியே 2 பேரும் வந்தாலும் சரி, இவன் மட்டும் வந்தாலும் என்ன பண்ண போறான்? வேற ஏதாவது குழந்தை தங்கத்தில் போய் போட்டிருக்கா அப்படின்னு பார்க்க போறான். அந்த குழந்தைய தூக்கிட்டு போய் தங்கத்தை எடுத்துட்டு குழந்தை கொல்ல போறான். எத்தனை குழந்தை கொல்ல போறான்னு தெரியல. ஏன்னா 3 வருஷம் போயிடும். இதே மேல்முறையீடு பண்ணால் ஜாமீன் கூட வெளில வரலாம். நிறைய சான்சஸ் இருக்கு. வெளியில் வந்து வேற ஏதாவது ஊருக்கு போயிட்டு அந்த ஊரில், ஏன்னா எல்லாரும் தெரியாது இல்லையா, அந்த ஊரில் போயிட்டு புதுசாக ஒரு பேர் இவனையும் வச்சுட்டு அக்கம் பக்கத்து வீட்டில் இருக்கிற குழந்தைங்களை அப்படியே ஒவ்வொன்றா போட்டு போயிட்டே இருப்பான். அநேகமாக இருந்தாலும் பார்க்கறதுக்கு அழகாக இருப்பாருன்னு நினைக்கிறேன். ஐயா ஜட்ஜ் ஐயா. 4 வயசு பையனை கொலை பண்ண, 4 வயசு குழந்தைய கொலை பண்ண 2 பேர் மனுஷ ஜென்ம மாதிரியே தெரியல. ஒரு சின்ன குழந்தைய கொலை பண்ணுறவனுக்கு மரண தண்டனை கொடுத்துருக்கணும். சரி, இது புக்கில் படித்தவங்க கொடுத்த தண்டனை, ஆயுள் தண்டனையும் 3 வருஷம் தண்டனையும் புக்கில் அதான் இருக்கும் போல இருக்கு. போய் தொலைது, அந்த கருமத்தை விட்டுருவோம். நான் அவங்களுக்கு தண்டனை கொடுக்கறதா இருந்தா ஒரே கைத்தில் 2 பேரையும் தூக்கில் தொங்க விட்டுருப்பேன்.